ஒரு மானிட சமூகம் உண்மையாகவே மனிதத்தை மதிக்கிறது என்றால் அங்கே சமத்துவம் என்பது தேவை. அந்த சமத்துவ உணர்வு மங்கி போன ஒரு சமூகத்தில் ஆண்டான் அடிமை சமூகமாகத்தான் அது திகழ முடியும். எனவே மக்களாட்சியில் ஆண்டான் அடிமை தத்துவத்திற்கு இடமே கிடையாது. அது எல்லோரையும் சமமாக பார்ப்பதற்கும் சகோதரத்தோடு பழகுவதற்கும் தான் ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறது. எனவே இன்றைய இளைஞர்களுக்கு இன்னைக்கு அவர்கள் பார்க்கப்படுது கோபப்படுகிற ஒரு விடயம் அதுதான். என்ன நீங்க சொன்னது மாதிரிதான், ஒரு சாதாரண எம்எல்ஏன்னா இவ்வளவு பேர் வண்டி வரணும், ஒரு மினிஸ்டர்னா இவ்வளவு வாகனங்கள் போகணும், பிரைம் மினிஸ்டர் சொன்னா அது கணக்கில்லாத வாகனம், இப்படிப்பட்ட ஒரு விஐபி கல்ச்சர். நாம் இன்னும் ஒரு நிலப்பிரபுத்துவ சமூகத்தில் இருப்பதை போன்ற ஒரு காட்சி அளிக்கிறதை தவிர நாம் இன்னும் மக்களாட்சிக்குள் கடந்து வராததை போல இருக்கிறது. இது ரொம்ப நீங்க கவுன்சிலர் மட்டும் இல்லை, இங்க ஒரு வெள்ளை வேட்டி கட்டிட்டு போனாலே அதுக்கு உடனே ஒரு தனி மரியாதை, போலீஸ் ஸ்டேஷன் போனா கலெக்டரேட் போனா அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு ஜனநாயகம் முழுவதுமாக தன்னை பிரதிபலிப்பதற்கு இந்தியாவில் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் 18 வயதிலிருந்து 25 வயதிற்கு இருக்கக்கூடிய இந்த நபர்கள் எந்த அளவில் ஒரு எலெக்ஷனை பிரட்டி போடக்கூடிய நிர்ணயம் செய்யக்கூடிய நிலையில் இருப்பார்கள் என்கிற அது மிக முக்கியமான விஷயத்தை பற்றி இன்னைக்கு நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. தேர்தல் என்றாலே 3 விதமாகவே நீங்கள் பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று, பாரம்பரியமாக பரம்பரையாக ஒரே கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு ஐடியாலஜி. இன்னொரு பக்கம் ஐடியாலஜிக்கலாக ஓகே இது ப்ரோக்ரெசிவான ஒரு கவர்மெண்டாக ஃபார்ம் ஆகும், அவர்களுக்காக ஓட்டு போடக்கூடிய நபர்கள் ஒரு பக்கம். பெண்டுலம் ஓட்டர்ஸ் என்று கூறுவார்கள். அதுதான் இந்த புதிய ஓட்டர்ஸ். இங்கேயும் சாயலாம், அங்கேயும் சாயலாம். இந்த நிர்ணயம் செய்யக்கூடிய ப்ராசஸ் வரக்கூடிய மெசேஜஸ்களை பார்த்து, சோஷியல் மீடியாவை பார்த்து, வரக்கூடிய செய்திகளை பார்த்து அப்பப்போ மாறக்கூடிய இந்த நிலை ஜென்சி என்றும் கூறலாம். இதே போன்ற ஒரு ஜென்சி மாற்றம், பெரும் மாற்றம் நேபாள் நாட்டில் நடந்திருக்கிறது. அதை இன்னைக்கு மிக முக்கியமாக நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம், வெறும் 17 நாட்களில் அவர்கள் படைத்த சாதனை, ஒருத்தர் ரேப்பர், இன்னொருத்தர் டிஜே, ஹோம் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர். வந்த உடனேயே அவர்கள் எடுத்து வைத்த ஒரு சில விஷயங்கள் எடுத்து காட்டுகிறேன். அதற்கு பின்பு இந்திய ஓட்டர்ஸ்கள் எதையெல்லாம் மையப்படுத்தி, எதெல்லாம் மனதில் வைத்து நீங்கள் ஓட்டு போட போகணும் என்கிற விஷயத்தை நாம் மிகவும் ஆழமாக பேச வேண்டும். அவர்கள் வந்த உடனே விஐபி கல்ச்சரை நீக்கிவிட்டார்கள். அதாவது யாருமே விஐபி கிடையாது. பிரைம் மினிஸ்டராகவே இருந்தால் கூட ரெட் லைட் வந்தால் அங்கே நிற்கணும். போலீஸ்க்கு கொடுத்த அதிகாரம் என்ன? யாராக இருக்கட்டும், யாருடைய வாகனத்தை வேணாலும் நீங்கள் சோதனையிடலாம். பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சோதனையிடலாம். யாருக்குமே எந்த விதமான பாதுகாப்பு கிடையாது. உயிருக்கு ஆபத்து இல்லாத வரை தெர் இஸ் நோ விவிஐபி கல்ச்சர். காலேஜஸ்களில், யூனிவர்சிட்டிகளில் பாலிடிக்ஸை முற்றிலுமே பேன் செய்து விட்டார்கள். அதாவது நீங்கள் படிப்பில் கவனத்தை செலுத்துங்கள். இதை தாண்டி அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள் முக்கியமாக தன்னுடைய குழந்தைகளை அரசு பள்ளிகளுக்கு மட்டுமே அனுப்ப வேண்டும். ஆம்புலன்ஸ் வந்தால் எந்த விஐபியாக இருந்தாலும் அவர்கள் ஒதுங்கி அந்த ஆம்புலன்ஸ்க்கு மட்டும்தான் வழிவிட வேண்டும். இது போன்ற மிக முக்கியமான சட்டங்களை போட்டிருக்கிறார்கள். இதே அங்கே இன்னொரு விஷயம் நடந்திருக்கிறது. ஒரு அமைச்சர் தன்னுடைய மனைவிக்கு ஏதோ ஒரு சிறிய பொறுப்பை கொடுத்து விட்டாராம். இந்த செய்தி பிரைம் மினிஸ்டர் பாலனிடம் போன உடனேயே வாட் ஹி டிட், கணவர் மனைவி 2 பேருமே வெளியேறுங்கள், 2 பேருக்கிட்டையுமே ராஜினாமா வாங்கி அனுப்பிவிட்டார். உலகத்தையே ஒரு விதமான ஷாக்கில் தள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை நேபாளில் இருக்கக்கூடிய புதிய ரெஜிம், ஜென்சி ரெஜிம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதே போன்ற ஜென்சிகளை பற்றி தான் இன்னைக்கு நாம் பேச வேண்டிய அவசியம். 18-25 18 வயதிற்குள்ள இந்த இளைஞர்கள் எதை மையப்படுத்தி ஓட்டு போடணும், எதெல்லாம் செய்யணும் என்கிற பல்வேறு விஷயங்களை பற்றி மிகவும் ஆழமாக பேசுவதற்காக பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர், ஆக்டிவிஸ்ட் ஃபாதர் ராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். நேபாள் என்கிற நாட்டு ஏதோ எதுவுமே இல்லாத
நாடாக பார்க்கப்பட்டு வந்தது. கடந்த 2-3 ஆண்டுகளாக அங்க நடந்த பல்வேறு போராட்டங்களை நாம் பார்த்தோம். கடைசியாக ஜென்சி போராட்டத்தை நாம் பார்த்தோம். இன்னைக்கு அங்க ஒரு புதிய மாற்றம், அரசியல் மாற்றமே மாறி இருக்கு. அப்போ இந்த ஒட்டுமொத்த மாற்றத்திற்கான காரணம் இளைஞர்கள், 18 வயதிலிருந்து 25 வயதிற்கான அந்த இளைஞர்கள். இங்கேயும் அது போன்ற போராட்டத்தை எல்லாம் நாம் கேட்கவில்லை. ஆனால் அரசியலில் ஓட்டு போட போகும்போது, தேர்தலில் ஓட்டு போட போகும்போது எதை மையப்படுத்தி, எதை மனதில் வைத்து அவர்கள் ஓட்டு போடணும், எப்படி எல்லாம் ஓட்டு? ராகுல், மிக மிக அருமையான விடயத்தை தொட்டிருக்கிறோம். ஏனென்றால் இவர்களுடையதுதான் எதிர்கால இந்தியா. எனவே எதிர்கால தமிழகம், எதிர்கால இந்தியா, ஏன் இவர்களுடைய எதிர்கால குடும்பம் கூட பத்திரமாக அல்லது அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் இவர்களுடைய பங்களிப்பு என்பது மிக 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 முக்கியமானது. இன்று உலகம் பெருமை கொள்ளுகிற ஒரு விஷயம், இந்தியா ஒரு இளையோரின் நாடு, ஒரு இளமையான தேசம். ஏறக்குறைய நாம் ஒரு 62% பேர் இளமையோடு துடிப்போடு இருக்கிறவர்கள். இந்த நேரத்தில் தான் இன்றைக்கு பல மாநிலங்களில் தேர்தல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நம்மை சுற்றி இருக்கின்ற பகுதிகளில், குறிப்பாக நேபாள், ஸ்ரீலங்கா போன்ற பகுதிகளில் எல்லாம் இந்த எழுச்சி ஒரு மாற்றம் வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இவர்கள் எப்போதுமே இந்த இளமை பருவம் என்பது ஒரு தேடல் மிக்க ஒரு பருவம். அது மிக ஒரு அற்புதமான விடயம். அந்த காலத்தில் தான் அவர்கள் வேறு எந்த தொல்லைகளும் இல்லாமல், குடும்பம், குழந்தைகள் இப்படிப்பட்ட இது எதுவும் இல்லாமல் ஒரு உணர்வுபூர்வமாக சிந்திக்கக்கூடியதை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கான ஆற்றலை பெற்றவர்களாக இருப்பது மிக பாராட்டுதலுக்குரிய விஷயம். ஒன்றை மட்டும் நான் தமிழக வாக்காளர்கள் இளையோருக்கு நான் கருத்தில் கொள்ள, அவர்களுக்கு வைக்கிற சில விடயங்கள் சிந்திப்பதற்காக மட்டும். அவர்கள் நன்றாக சிந்திக்க திறன் வாய்ந்தவர்கள். ஏனென்றால் நான் ஒருவேளை என்னுடைய வயதிற்கு நான் எல்லாரும் ஒரு பழமையான சமூகத்தை சார்ந்தவன். ஒரு கருப்பு வெள்ளை திரைப்படங்களில் எங்களுடைய வாழ்க்கையை தொடங்கியவர்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளையவர் பிறக்கிற பொழுதே செல்போனோடு தான் ஏறக்குறைய பிறக்கிறார்கள். அதனால உலகத்தை பற்றிய அறிவு அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அறிவு இருக்கிற அளவிற்கு ஆழமான புரிதல் இருக்கிறதா என்கிற ஒரு பெரிய கேள்வி சில நேரங்களில் பலருடைய செயல்பாடுகளை பார்க்கிற பொழுது எழுகிறது. ஆனாலும் மாற்றம் வேண்டும் என்றவர்கள் விரும்புகிற பொழுது கண்டிப்பாக இன்னும் கவனத்தோடு அடியெடுத்து வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கிறது. அப்படியானால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? குறைந்தபட்சம் தங்களுடைய வேர்களை பற்றிய ஒரு புரிதலை முதலில் உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு தாங்கள் கடந்து வந்த வரலாறை பற்றிய ஒரு தெளிவு இருக்க வேண்டும். இதை கல்விக்கூடங்கள் கொடுப்பதில்லை, நம்முடைய கல்வி நிலையங்களுக்கு அதற்கு நேரம் இல்லை. அவருடைய குடும்பங்களில் போதுமான உரையாடல்கள் இன்றைக்கு நடைபெறுவதில்லை. எனவே இந்த வேர்களை பற்றிய தங்களுடைய வரலாறு என்ன என்பதை பற்றிய ஒரு ஆழமான புரிதலை முதலில் இளையோர் கண்டிப்பாக இன்றைக்கு வளர்த்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எல்லாம் வெறும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியையே தங்களுடைய வரலாறாக நம்பிக்கொண்டிருப்பதை முதலில் இளையோர் விட்டுவிட வேண்டும் என்று நான் அன்போடு ஆசிக்கிறேன். அது கண்டிப்பாக அவர்களுடைய அறிவு தளத்தை விசாலப்படுத்தாது. மாறாக அது அவர்களுடைய பார்வையை சிதைப்பதற்குத்தான் பயன்படுகிறது. மாறாக தங்களுடைய வேர்களை பற்றிய புரிதல் அவர்களுக்கு உருவாக்குகிற பொழுதுதான் எதை நோக்கிய மாற்றமாக அது இருக்க வேண்டும் என்பது தெரியும். ஏனென்றால் இந்த சமூகம் கடந்து வந்த பாதை என்பது பல போராட்டங்களுடைய விளைவாகத்தான் இன்றைய சமூகம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. அதன் விளைவாகத்தான் நிறைய உரிமைகளை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். அந்த உரிமைகள் தான் நமக்கு ரிசல்டட் இன் ஹியூமன் டிக்னிட்டி. இன்றைக்கு ஓரளவு ஒரு மாண்போடு வாழ்கிற ஒரு சமூகமாக நம்மை கட்டியமைத்திருக்கிறது. இந்த விடயங்களை முதலில் அவர்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தான் வாக்களிக்க செல்லுகிற பொழுது தன்னுடைய உரிமையை, மானுட உரிமையை, வாழுகிற உரிமையை, பேசுகிற உரிமையை, எழுதுகிற உரிமையை, வேலைக்கான உரிமையை, உணவுக்கான உரிமையை உறுதி செய்கிற ஒரு அரசை தேர்ந்தெடுப்பதற்கு தங்களுடைய வாக்கு பயன்பட வேண்டும் என்பது இளையோர் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அடிப்படை தேவைகள் நிறைவு செய்யப்படுகிற பொழுதுதான் ஒரு மனித மாண்பு உறுதி செய்யப்படுகிறது. அதை நம்ம சொல்லுவோம், முன்னோர் சொன்னது போல, பசி வந்தால் 10 பறந்து போகும், 10ல் 1 மானம். மானத்தை தான் நாம் ஹியூமன் டிக்னிட்டி என்று சொல்லுகிறோம். எனவே ஒரு உண்மையான அந்த மனித மாண்பு நிலைபெற வேண்டும் என்றால் அடிப்படை தேவைகள் நிறைவு பெற்ற ஒரு அரசை தெரிந்தெடுப்பதில் அவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே அதை கண்டிப்பாக ஒரு கவர்ச்சி அரசியலிலோ அல்லது ஒரு இனவாதம் பேசுகிற ஒரு மொழியிலோ இவையெல்லாம் அவர்களுடைய சிந்தனைகளை மழுங்கடிக்கத்தான் செய்யுமே தவிர அவர்களை கூர்மைப்படுத்துவதற்கு உதவுவதில்லை. ஏனென்றால் வேற்றுமைகளை பெரிதுபடுத்தி ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சி என்பது இன்னொருவருடைய அழிவில் தான் பிறக்கிறது.
சோ உண்மையான மக்களாட்சியோ உண்மையான ஒரு மானுட சமூகமோ பிறருடைய அழிவில் கட்டி எழுப்பப்பட முடியாது, பிறருடைய சாம்பலில் இருந்து வர முடியாது. மாறாக எல்லோரையும் கரம் கோர்த்து இணைத்து செயல்படுகின்ற ஒரு சமூகத்தில் தான் இந்த இளையோருடைய வாழ்வு மிக பாதுகாப்பானதாகவும் வளர்ச்சியை நோக்கி நடைபெறுவதாகவும் இருக்க முடியும். எனவே கண்டிப்பாக தங்களுடைய வாக்கு சாவடிகளுக்கு செல்லுகிற பொழுது தங்களுடைய வேர்களை பற்றி ஆய்வு செய்தவர்களாக, ஒவ்வொரு கட்சிகளும் முன்வைத்திருக்கிற தேர்தல் அறிக்கைகளை சரியாக ஆய்ந்து பார்த்து அந்த ஆய்வினுடைய அடிப்படையில் இவர்களுடைய நிலைப்பாடு எனக்கு சரியாக இருக்கும் என்கிற நம்பிக்கையில் இந்த இளையோர் வாக்களிக்க செல்வதுதான் மிக சிறப்பானதாக இருக்கும். அப்போதுதான் அவர்கள் அந்த வித்தியாசங்களை கண்டுகொள்ள முடியும். அது குறிப்பாக 75 ஆண்டுகளுக்கு முன்பாக அரசியலமைப்பு சட்டம் எடுத்துக் கொடுத்த அனைவருக்கும் நீதியான ஒரு சமூகம், சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் சகோதரத்தையும் உறுதிப்படுத்துகிற ஒரு சமூகம், சமூக நீதியை கொண்ட ஒரு சமூகத்திற்கு என்னுடைய வாக்கு எப்படி துணை நிற்க முடியும்? ஒருவேளை கடந்து வந்த பாதையில் என்னென்ன தவறுகள் நடைபெற்றிருக்கின்றன, அதிலிருந்து என்ன மாற்றங்களை நான் எதிர்பார்க்கிறேன் என்பதையெல்லாம் முன்வைத்து தங்களுடைய குடும்பங்களில் தங்களுடைய நண்பர்களோடு உரையாடுகிற பக்குவத்தை பெற்ற இளையவராக இருப்பதில் தான் அவர்களுடைய இன்றைய கடமை தேவைப்படுவதாக நான் உணர்கிறேன். இப்போ நான் தொடக்கத்துல நேபாளோட உதாரணத்தை எடுத்து வச்சேன். இளைஞர்கள் 35 மேக்சிமமே 51 வயதில் இருக்கக்கூடிய நபர் தான் அங்க அதிக வயதான நபர். இந்த என்டையர் கேபினட்டை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், எம்பிஏஸ், அந்த மாதிரி ஒரு நல்ல எஜுகேட்டட் ரெஜிமா இது இருக்கு. இப்போ நேபாள் ஒரு சிறிய நாட்டால் எடுக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான முயற்சிகள், அது அரசு பள்ளிக்கூடங்களில் தான் அரசு அதிகாரிகளுடைய குழந்தைகள், பொலிட்டீஷியன்ஸ்களுடைய குழந்தைகள் போய் படிக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவு. ரெண்டாவது, விஐபி கல்ச்சரை முற்றிலுமே அழித்து விட்டார்கள். போலீசார்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிக அதிகாரம், அதாவது யாராக இருந்தாலும் நீங்க பயப்படாம போய் சோதனையிட வேண்டும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி வந்தாலே சல்யூட் அடிப்பதற்காக 1000-2000 போலீஸ்காரர்களை இறக்கிவிடக்கூடிய 2-3 நாட்களுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அந்த ஃபிளீட் வாகனங்கள் கான்வே ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ள, ரயில்வே ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம்குள் போவதை நாம் பார்த்தோம். அவர் பிரைம் மினிஸ்டர். அதை தாண்டி ஒரு சாதாரண கவுன்சிலரை கூட நீங்க பார்த்திருக்கலாம், முன்னாடி 2 வண்டி பின்னாடி 2 வண்டி. அந்த விஐபி கல்ச்சர் இந்தியாவை வளர விடாமல் வைத்திருக்கிறதா என்கிற கேள்வி. ரெண்டாவது, நேபாளில் நடந்த மாற்றங்கள் இந்தியாவில் வந்தால் எதை நீங்க பார்க்க போறீர்கள்? எந்த விதமான மாற்றங்கள் இந்தியாவில் நடக்கும்? அது எந்த விதத்தில் இந்தியாவிற்கு உதவ போகிறது? உண்மையாகவே நேபாள இளைஞர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, உலக சமூகமே அவர்களை பாராட்ட வேண்டும். மிக பின்தங்கிய நாடு, ஓரளவு ஒரு கன்சர்வேட்டிவ் சொசைட்டி என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இத்தகைய ஒரு மாபெரும் எழுச்சி இளையோரால் நிகழ்த்தப்பட்டிருப்பது என்பது வரலாற்றுக்கே ஒரு எடுத்துக்காட்டை முன்வைப்பதாகவே அமைந்திருக்கிறது. அது நாம் பாராட்ட வேண்டும். இந்த இளையோர் இன்றைக்கு வைத்திருப்பது, முதலில் அவர்கள் உணர்த்த விரும்புவது ஒரு சமூகத்திற்கு, ஒரு மானிட சமூகம் உண்மையாகவே மனிதத்தை மதிக்கிறது என்றால் அங்கே சமத்துவம் என்பது தேவை. அந்த சமத்துவ உணர்வு மங்கிப்போன ஒரு சமூகத்தில் ஆண்டான் அடிமை சமூகமாகத்தான் அது திகழ முடியும். எனவே மக்களாட்சியில் ஆண்டான் அடிமை தத்துவத்திற்கு இடமே கிடையாது. அது எல்லோரையும் சமமாக பார்ப்பதற்கும் சகோதரத்தோடு பழகுவதற்கும் தான் ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறது. எனவே இன்றைய இளைஞர்களுக்கு இன்னைக்கு அவர்கள் பார்க்கிற பொழுது கோபப்படுகிற ஒரு விடயம் அதுதான். ஏன்னா நீங்க சொன்னது மாதிரிதான், ஒரு சாதாரண எம்எல்ஏன்னா இவ்வளவு பேர் வண்டி வரணும், ஒரு மினிஸ்டர்னா இவ்வளவு வாகனங்கள் போகணும், பிரைம் மினிஸ்டர்ன்னு சொன்னா அது கணக்கில்லாத வாகனம். இப்படிப்பட்ட ஒரு விஐபி கல்ச்சர் நாம் இன்னும் ஒரு நிலப்பிரபுத்துவ சமூகத்தில் இருப்பதை போன்ற ஒரு காட்சி அளிக்கிறதை தவிர நாம் இன்னும் மக்களாட்சிக்குள் கடந்து வராததை போல இருக்கிறது. இது ரொம்ப, நீங்க கவுன்சிலர் மட்டும் இல்லை, இங்க ஒரு வெள்ளை வேட்டி கட்டிட்டு போனாலே அதுக்கு உடனே ஒரு தனி மரியாதை, போலீஸ் ஸ்டேஷன் போனா, கலெக்டரேட் போனா, அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு ஜனநாயகம் முழுவதுமாக தன்னை பிரதிபலிப்பதற்கு இந்தியாவில் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. எனவே இளையோர் ஒன்று சேர்ந்து அவர்கள் முன்னெடுக்கிற முயற்சியில் கண்டிப்பாக இந்த ஒரு விஐபி கல்ச்சர் என்று சொல்லப்படுகிற, அல்லது காசு இருப்பவர்கள் அல்லது அதிகாரம் படைத்தவர்களுக்கு ஒரு விதமான சர்வீஸ், அது இல்லாத சாதாரண குடிமக்களுக்கு எந்த விதமான வேறு விதமான சர்வீஸ், ஒரு சேவை என்கிற இந்த இது கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும். அது ஒழிப்பதில் தான் இந்தியாவும் வளர்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு சாதிய கட்டுமானத்தில் கீழடியில் இருப்பவர்கள் ஒருபொழுதும் தாங்கள் அந்த சமத்துவ உணர்வை இன்னும் பெற்றுக்கொண்டதாக இல்லை. அதை உணர்த்துவதற்கு கண்டிப்பாக இன்றைய இளையோர் தாங்கள் எடுக்கிற மாற்றத்தில்
இந்த கல்ச்சரே இருக்கக்கூடாது. யார் எம்எல்ஏன்னா என்கிட்ட இருந்து போனவங்க தான். அவரும் ஒரு மனிதர். அதனால பணி பொறுப்பு அவரிடத்திலே நாங்கள் ஒப்படைத்திருக்கோம். ஒரு மினிஸ்டர் ஆயிட்டாருனால அவர் அப்படித்தான். தே ஆர் அக்கௌண்டபிள் டு பீப்புள். ஏன்னா நான் பாரதியை நம்புவோன். பாரதி தான் அழகா சொன்னான், எல்லோரும் இந்நாட்டின் மன்னர். எனவே குடிமக்கள் மன்னர் என்பதையும், குடிமக்களுக்கு சேவை செய்வதற்காகவே அல்லது பணி செய்வதற்காகவே அரசு ஊழியர்கள் உருவாகிறார்கள், அரசு உருவாகிறது என்பதை இந்த புதிய தலைமுறையாவது சரியாக புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட ஆண்டான் அடிமை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். ஆனால் அதற்கு துணை போகிறது யார் என்பதையும் அவர்கள் எப்போதும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த அரசு இத்தகைய விடயங்களில் தங்களுக்கு துணை நிற்கும் என்பதையும் அவர்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டியது கட்டாயம் என்பதை உணர்கிறேன். சரி, இந்த இடத்துல ஒரு சில கீ ரெலவெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு இளைஞர்கள் ஓட்டு போடுவதற்கு முன்பு. ஜாப்ஸ், எக்கனாமி, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அவர்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சி எந்த அரசாங்கம் சிந்திக்கிறது அதை பற்றி பேசுவதற்காகவும், எஜுகேஷன் அண்ட் யூத் எம்பவர்மெண்ட், இளைஞர்களை இன்னும் ஊக்கப்படுத்துவது, அவர்களுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை இன்னும் உறுதி செய்வது, அது எந்த அரசாங்கம் கொண்டு வர போகிறது. டிஜிட்டல் ரைட்ஸ் அண்ட் டெக், இது ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான விஷயம். ஏன்னா இப்ப வரக்கூடிய காலகட்டத்துல சோசியல் மீடியாவில் தன்னுடைய குரலை கூட எழுப்ப முடியாமல் பல்வேறு இளைஞர்களுடைய குரலை நெருக்கக்கூடிய வேலையை அரசாங்கங்கள் பார்த்து வருகிறது. டெக்னாலஜியில் இந்த அளவில் அரசாங்கம் ஈடுபாடை எடுத்து காட்டுகிறது, அதை பற்றி நாம் பார்க்க வேண்டும். என்விரான்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி, இது ரொம்பவே ஒரு ஆழமான யூத்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கிறது. ஹெல்த் அண்ட் சேஃப்டி, இளைஞர்கள் வெளியில போறாங்க வர்றாங்க, அவர்களுடைய உடல்நிலையை பற்றி மற்ற விஷயங்களை பற்றி இந்த அரசாங்கம் கவனத்தில் வேலை பார்க்கிறது. கவர்னன்ஸ் அண்ட் கரப்ஷன், ஏன்னா இளைஞர்கள் ஒரு ஃபார்மை நிரப்ப போனால் கூட, இல்ல ஒரு பரீட்சை எழுத போனால் கூட அங்க நடக்கக்கூடிய ஊழல்கள், பேப்பர் லீக் கடந்த சமீப காலமாக நாம் பார்த்து வருகிறோம். சோ ஒரு இடத்துல ஒரு 1000 வேலை வாய்ப்பு வந்தாலே போதும், அங்க 10 லட்சம் மாணவர்கள் போய் சண்டையிட்டு அங்க வரிசையில் நின்று அந்த பரீட்சைகளை எழுதி அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம், 1 வருடம், 2 வருடம் வரை காத்து கொண்டிருக்க, அந்த ரிசல்ட்டுக்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய தருணம் வேற. சோ இது எல்லாமே ஒரு யூத்தை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறது, எதை மையப்படுத்தி ஒரு யூத் அண்ட் கவர்மெண்ட்க்கு இடையே இருக்கக்கூடிய இந்த பாலத்தை நாம் போட முடியும், எதெல்லாம் இளைஞர்களுக்கு முக்கியமாக அரசாங்கம் கொடுக்க வேண்டும், அதே இளைஞர்கள் எந்த விதத்தில் அரசாங்கத்திற்கு உதவ முடியும். நீங்க சுட்டிக்காட்டிய இண்டிகேட்டர்ஸ் அனைத்துமே இன்றைக்கு மிக மிக தேவையானது. இதுதான் ஒரு மக்கள் நல அரசு செய்ய வேண்டிய பணி. த ரெக்யர்மெண்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட், அதுல மாற்று கருத்தே இல்லை. இதில் ஒரு அரசு இதனை பாலிசியாக கொண்டு வருகிற பொழுது மக்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அத்தியாவசியமானது. ஏன்னா மக்கள் இதுல முழுமையாக பங்கேற்காமல் ஒரு அரசால் இதை நிறைவு செய்வது என்பது இயலாத காரியம். அந்த விதத்தில் தான் இளையோருடைய பங்களிப்பை நான் மிக முக்கியமானதாக பார்க்கிறேன். எனவே குறிப்பிட்ட அடிப்படையில் இன்றைய இளையோருக்கு தேவையான முதலில் மிக சமச்சீரான ஒரு கல்வி, அந்த சமச்சீரான கல்வி அனைவருக்கும் உறுதி செய்யப்படுவது, அதை இளையோர் உறுதி செய்ய வேண்டும். என்றால் இன்றைக்கு வசதி இருப்பவர்களுக்காக பல அடுக்குகளில் கல்வி வழங்கப்படுகிறது. அரசு பள்ளிக்கூடங்களில், தனியார் பள்ளிக்கூடங்களில், சிபிஎஸ்இ, அப்புறம் ஐசிஎஸ்இ, இப்படி ஒருடைய பண பலத்திற்கு ஏற்றாற்போல இன்றைய கல்வி முறை இருக்கிறது. ஒருவேளை ஒரு சமச்சீரான கல்வி முறைக்கு ஒரு நாடு திரும்புவதை உறுதி செய்வது இளையோருடைய பங்களிப்பாக இருக்கிறது. படிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே அவர்களுக்கு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு வேலை உத்தரவாதம் செய்யக்கூடிய ஒரு அரசு, அது எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு வேலையை உறுதி செய்கிற, அந்த வேலையினால் தன்னுடைய வாழ்க்கையை பிச்சை எடுக்காமல் அல்லது வேறு பழக்கங்களுக்கு செல்லாமல் நான் என்னுடைய வாழ்க்கையை உறுதி செய்ய முடியும் என்பதை ஒரு அரசோடு இணைந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இளையோருக்கு இருக்கிறது. அரசு அதை முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு பெரும்பாலாக போதை பழக்கத்திற்கு ஆளாகிற இளைஞர்களாக இருக்கலாம், அல்லது தீவிர இடதுசாரி எண்ணம் கொண்ட இளையவராக இருக்கலாம். இவர்கள் எல்லாரும் அப்படி போவதற்கான காரணத்தில் ஒன்று, அவர்களுக்கான அடிப்படை தேவைகளாக இருக்கின்ற இந்த கல்வி, வேலை வாய்ப்பு, போதிய வருமானம் இவை உறுதி செய்யப்படாமல் இருப்பது ஒரு காரணமாக இருக்கிறது. எனவே இளையோர் சரியான திசையில், நாட்டையும் சரியான திசையில் இழுத்துச் செல்வதற்கு இவை உறுதி செய்யப்பட வேண்டும். இவற்றிற்கு அடிப்படையாக இருப்பது இயற்கை பாதுகாப்பு. இன்றைக்கு நான் அதைத்தான் பார்க்கிறேன். இயற்கை அவர்களுக்காக படைக்கப்பட்ட, அவர்களுக்காக உரிமையாக கொடுக்கப்பட்ட இந்த பூமியை
இன்றைக்கு பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் இன்றைக்கு அளித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கும் அதை பாதுகாப்பதில், அரசோடு இணைந்து பாதுகாப்பதில் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது. என்று அரசும் அதை வெறும் ஒரு கனிம பொருளாக, மண்ணாகவோ மலையாகவோ மட்டும் பார்க்காமல் நமக்கான சந்ததிகளுக்கான வாழ்வாதாரங்கள் என்பதை பார்ப்பதை இளையோருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை இளையோர் உறுதி ஏற்று செயல்படுவதற்கான ஒரு தளமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்களுடைய ஒட்டுமொத்த வருவாயை கரைக்கிற இடமாக இருப்பது சுகாதாரத்துறை. ஒரு நோய் வந்துருச்சுன்னா போதும், பாவம் பல லட்சம் கடனாளிகளாக மாறி போகிறார்கள். எனவே ஒரு அரசு எப்படி உணவு, உடை, உறைவிடம் என்பதை அடிப்படை தேவையாக வைத்திருக்கிறதோ அதை போல சுகாதார வசதியையும் குறைந்தபட்ச வருவாயில் இருக்கிற மக்களுக்கு எளிதாக இந்த மருத்துவ சிகிச்சை கிடைப்பதால் அவர்கள் கடனாளிகளாக இல்லாமல் வாழ்வை அவர்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குகிற ஒரு அரசாக அது இருக்க வேண்டும். இப்பட்டவற்றை செயல்படுத்துவதற்கு ஒரு அரசை தூண்டுவதில் இளையோருடைய பங்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ரொம்பவே ஆழமான கருத்துக்களை நீங்க பகிர்ந்திருக்கிறீர்கள். முக்கியமாக இது இளைஞர்களிடம் போய் சேர வேண்டும். அதற்காக பல்வேறு விடயங்களை நீங்களும் வெளியிட்டிருக்கிறீர்கள். எங்களால் முடிந்ததை நாங்களும் கொடுத்திருக்கிறோம். மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தயவு செய்து இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்கள். இதனால் இந்த வீடியோ பல்வேறு நபர்களும் போக வாய்ப்புகள் இருக்கு. அதே போன்று லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டன் தட்ட மறக்காதீர்கள். இதே போன்ற இன்னொரு நிகழ்ச்சியில் கூட சீக்கிரம் சந்திக்கும் வரை ஐயா உங்களுக்கு மிக மிக நன்றி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. நம் மண்ணை நாமே காப்போம்.